வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நான் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். எல்லாருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தெரியும்னு சொல்வீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நேயர்களே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி இவ்வளோ பூண்டு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு இஞ்சி அரை கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக போதும். ஆனால் சமமாக எடுக்காதீங்க. எப்போயுமே பூண்டு கூடுதலாகவும் இஞ்சி கம்மியாகவும் எடுக்கணும். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இதை அம்பிட்டையும் நம்ம அரைப்போம். இதை பாருங்களேன், நல்லா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் நல்லா துணியை வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடை போட்டுக்கிடுவோம். அடுத்து மஞ்சப்பொடி, உப்பு. இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைப்போம். நேயர்களே, நம்மளுடைய இஞ்சி பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட நான் ஊற்றலை. கண்ணாடி பாட்டில் பார்த்தீங்களா, கண்ணாடி பாட்டிலை யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணாங்க. அது கூலிங் ரொம்ப ஆகி உள்ள தண்ணி ஆகி சீக்கிரத்தில் இதாகிடும். இப்படி கண்ணாடி பாட்டிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்ணாடி பாட்டில் இந்த இதை கழட்டிடாதீங்க. இது நமக்கு ஒரு சேஃப்டி தெரியுமா. அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியெல்லாம் பட்டாலும் இது இழுத்துக்கணும். அதனால இந்த இதை எடுக்காதீங்க. இதில் இப்படி ஸ்டோர் பண்ணி இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நேர்களே, இப்படி பேஸ்ட்டை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி இப்படி நம்ம வச்சுக்கிடுவோம். இப்படி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா எத்தனை நாளானாலும் கெடாது, எத்தனை நாளானாலும் கருக்காது, ஒரு மாதிரி கலர் ஆகாது, தண்ணி ஆகாது. ஏன்னா இது நம்ம எந்த விதமான கெமிக்கலோ எசன்ஸோ எதுவுமே போடாமல் நம்ம வீட்டிலே தயார் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.